நல்லா இருக்கு. ஹாய் மக்களே, நான் உங்கள் சேரன். இது உங்கள் தள்ளுவண்டி கடை யூடியூப் சேனல். என்னோட எல்லா வீடியோக்குமே எல்லாமே சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரான் நூடுல்ஸ் செய்கிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். எனக்குமே ரொம்ப ஆர்வமாக இருக்குது, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் செஞ்சு பார்த்துடலாம். ஓகேங்க, மார்க்கெட்லாம் போயிட்டு வந்தாச்சு, ரால்லாம் ஆகிட்டு வந்தாச்சு. இதை அப்படியே க்ளீன் பண்ணிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இதை ஃபஸ்ட்டு இந்த ராலை ரெண்டாக கட் பண்ணிவிடுவோம். அதில் ஒரு பிளாக் கலர் மாதிரி வரும், அதை எடுத்துடணும். ஓகேங்க, ரால்லாம் க்ளீன் பண்ணி வச்சாச்சு. அதுமாதிரி காய்கறிலாம் வாங்கியாச்சு, அதுவும் க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இதை எல்லாத்தையும் வெட்டிக்கலாம். ராலில் மசாலா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 1/4 டீஸ்பூன் அரைச்சி வச்ச மிளகாய் சாந்து, கொஞ்சமாக கரம் மசாலா பொடி, கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு, கார்ன்ஃப்ளவர் மாவு கூட கொஞ்சமாக மைதாவும் சேர்த்துக்கலாம். அதில் கலருக்காக கொஞ்சமாக கேசரி கலர் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொஞ்சம் நேரம் ஊற விடலாம். ஓகேங்க, நூடுல்ஸுக்கு தேவையான காய்கறி எல்லாமே வெட்டி முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம மசாலா போட்டு வச்சுருக்க ப்ரானை ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். ஓகேங்க, ஆயில் சூடாகி வந்துருச்சு. இப்போ இந்த ப்ரானை வந்து இதில் போட்டு எடுத்துக்குவோம். அவ்வளோதாங்க, ஒரு வழியாக நாளெலாம் பொரிச்சு எடுத்தாச்சு. ஓகேங்க, ஒரு வழியாக எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சாச்சு. கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு, கஸ்டமர்லாம் நிறையா வந்தாங்க, டைம் ஆகிடுச்சு. சரி ஓகே, வாங்க நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். கொஞ்சமாக ஆயில் போட்டுக்குவோம். அதில் முட்டை ஒன்று, முட்டை நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதில் அப்புறமா நறுக்கி வச்சுருக்க கேப்சிகம், கொஞ்சமாக கேரட்டு எல்லாம் நல்லா வதக்கி விட்டுருக்கோம். அப்புறம் கொஞ்சமாக நறுக்கி வச்சுருக்க கோஸ் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஓகேங்க, இந்த காய்கறிலாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அரைச்சி வச்சுருக்க மிளகாய் சாந்து இதில் சேர்த்துக்கலாம். ஓகேங்க, ரெண்டுமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இது கூட நம்ம பொரிச்சு வச்சுருக்க ப்ரானை சேர்த்துக்க போகிறோம். ஓகேங்க, எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க நூடுல்ஸ் இது கூட சேர்த்துக்க போகிறோம். ஓகேங்க, இது கூட கொஞ்சம் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக மிளகுத்தூள். ஓகேங்க, மசாலாலாம் சேர்த்தாச்சு. இதை நல்லா ஃபயர் வச்சு டாஸ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். போதும். குருமா
ஃப்ரை ஆகி வந்துருச்சு. இதை டேஸ்ட் பார்ப்போம். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் மட்டும் சொல்லுவாங்க. ஓகேங்க, ஃபைனலாக செஞ்சு முடிச்சாச்சு. இந்த பசங்களும் வந்துட்டாங்க. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவாங்க. வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் நேரம். அஜித்தே கமான் இங்கே வா, உள்ள வா. கைகால வழங்காம இருக்கு. கடைசி வரைக்கும் ஸ்பூன் கொடுக்கறது நீ நிறுத்தவே மாட்டேன். சாப்பிடுங்க, நல்லா மனமல்ல எழுதி சாப்பிடுங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. இது நல்லா இருக்கு. குறை வராது. ஓகேங்க, நூடுல்ஸ் நல்லாவே வந்திருக்கு. நல்லாவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்றாங்க இவங்க. அடுத்த நல்ல வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா, பாய் பாய். பாய்.